முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 பிஜேபி வந்து நல்லா சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சினாலுமே ஒன்று அவங்க கொள்கையை சொல்றதுக்கு மாநாடு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கண்டனத்தை தெரிவிக்கிறோம், போராட்டத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை திரட்டி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினோட கடவுளை வச்சு அரசியல் பண்றது அப்படின்னா அது பிஜேபி மட்டும்தான். இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு தான் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. சரி, தமிழ் கடவுள் முருகனுக்கு தானே மாநாடு நடத்துறீங்க, அந்த மாநாட்டில் வந்து கருவறைக்குள்ள எல்லாரும் போகலாம், அல்லது குடமுழுக்கு வந்து தமிழில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம்ல. அப்படியே நிறைவேற்றிருக்கீங்களா அப்படின்னா இல்லை. சரி, நீங்கள் முருகன் நடத்துறீங்க, முருகன் வந்து தமிழ் கடவுள். அப்படிப்பட்ட தமிழுக்கு நீங்கள் இந்த 10 வருஷம் அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா வெறும் 13 கோடி. அதே சான்ஸ்கிருத் நீங்கள் அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோனா 2500 கோடி. இது ரீசெண்டாக ஆர்டிஐ மூலியமா தெரிய வந்திருக்கு. இப்போதாதுன்னு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர் வந்தது பத்தாதுன்ட்டு, அமித்ஷா அவர் வந்தது பத்தாதுன்ட்டு, தமிழ்நாடு அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் பவன் கல்யாண் அவரை கொண்டு வந்து பேச விட்டுருக்காங்க. அவர் முத்துராமலிங்கம் ஐயா தான் வந்து முருகனோட அவதாரம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூட்ல கொண்டு போயிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க இந்த மாநாடு மூலியமா. இது எல்லாத்தையும் விடணும். ஹைலைட் என்ன அப்படின்னா, ஸ்டேஜ்லயே வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார், செல்லூர் ராஜு இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு அவங்க முன்னாடியே அவங்க கொள்கை தொடர் பெரியாரு, அண்ணா இவங்கெல்லாம் வந்து விமர்சிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, கண்டனம் மட்டும் தான் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கண்டனம் மட்டும் தெரிவிக்கிறீங்க, நீங்க தானே அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண அவங்க கூட கூட்டணி வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்க பவரை காட்டலாம்ல. எதுக்கும் வெறும் கண்டனம் மட்டும் சும்மா சொல்றேன்னு பேருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல.